நான் தான் அழகி. ஒரு சிறிய கிராமம் ஒன்றில் சந்திரன் என்ற தச்சன் வாழ்ந்து வந்தான். அவனது மனைவியின் பெயர் ஊர்வசி. சந்திரன் ஏழையாக இருந்தாலும் சிறந்த உழைப்பாளி. அவன் அவ்வப்பொழுது அருகிலுள்ள காட்டிற்கு சென்று நன்கு விளைந்த மரங்களை வெட்டி வருவான். அம்மரங்களில் அழகான மேசை, நாற்காலி போன்றவற்றை உருவாக்கி அருகில் உள்ள ஊர்களுக்கு எடுத்து சென்று விற்று வருவான். சந்திரன் மிக எளிமையான மனிதனாக இருந்தாலும் அவனது மனைவி ஊர்வசி அவனுக்கு எதிர்மாறாக இருந்தாள். அவள் வீட்டு வேலைகளை கூட சரியாக கவனிக்க மாட்டாள். எப்பொழுதும் முகம் பார்க்கும் கண்ணாடி முன்னே அமர்ந்து தன்னை அலங்கரித்துக் கொள்பவள். தன்னை எல்லோரும் அழகி என்று அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவள் அவள். ஒரு நாள் வழக்கம் போல் சந்திரன் காட்டிற்கு மரம் வெட்ட சென்றான். அவனது உழைப்பை அறிந்த வனதேவதை அவன் முன்னே தோன்றி, மகனே, நீ இத்தனை காலம் உழைத்து வருவதை நான் அறிவேன். நான் உனக்கும் உன் மனைவிக்கும் 3 வரங்கள் தருகின்றேன். இவ்வரத்தின் மூலம் நீ உன் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெற்று கொள்ளலாம். 3 முறை மட்டுமே நீ சொல்வது பலிக்கும் என்று கூறிவிட்டு மறைந்தது. வரம் பெற்ற சந்திரனுக்கு மகிழ்ச்சி தாளவில்லை. அவன் அவ்வரங்களின் மூலம் தன் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெற நினைத்தான். இருப்பினும் தன் மனைவியின் ஆலோசனைகளை கேட்கலாம் என்று நினைத்து நேராக தன் வீட்டிற்கு ஓடினான். வீட்டிற்கு சென்ற சந்திரன் தன் மனைவி ஊர்வசியிடம் தான் வரம் பெற்ற செய்தியை மகிழ்ச்சியுடன் கூறினான். பிறகு என்னென்ன கேட்கலாம் என்று ஆலோசனையும் கேட்டான். ஊர்வசி அலங்கார விரும்பி அல்லவா? அவள் உடனே முதல் வரமாக, நான் இந்த நாட்டிலேயே மிக சிறந்த அழகியாக மாறுவதற்கான வரம் கேட்கப் போகிறேன் என்று கூறினாள். சந்திரனுக்கு தன் மனைவி யோசனை பிடிக்கவில்லை. வேண்டாம் ஊர்வசி, நாம் நம் வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்களை கேட்கலாம் என்று கூறினான். ஊர்வசி கணவனின் யோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவள், நான் இந்நாட்டின் மிக சிறந்த அழகியாக மாற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். மறு நிமிடமே அவள் மிக சிறந்த அழகியாக உருமாறினாள். ஊர்வசியின் செய்கை சந்திரனுக்கு கோபத்தை வரவழைத்தது. ஊர்வசி, உனக்கு அறிவில்லையா? ஒரு வரத்தை வீணாக்கி விட்டாயே என்று அவளை திட்டினான். கணவன் தன்னை திட்டியதை கேட்ட ஊர்வசிக்கு கோபம் வந்தது. அவள் சந்திரனிடம், இனி நான் இங்கு இருக்க மாட்டேன். நான் என் தாய் தந்தையுடன் சென்று வசிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றாள். தன் மனைவி தன்னை விட்டு செல்வதை கண்ட சந்திரனிற்கு மனதில் வருத்தம் தோன்றியது. அவன் தன் மனைவியை சமாதானம் செய்ய அவள் பின்னாலேயே சென்றான். ஆனால் அவளோ கணவன் பேச்சை கேட்காமல் தாய் வீடு இருக்கும் அடுத்த ஊரை நோக்கி நடை போட்டாள். அவ்வேளையில் அந்நாட்டு அரசன் தன் பரிவாரங்களுடன் யானை மீது அவ்வழியே வந்து கொண்டிருந்தார். அரசர் அவ்வழியே சென்ற ஊர்வசியை கண்டார். அந்நாட்டில் அவளைப் போல ஒரு அழகியை கண்டதே இல்லை. எனவே அரசருக்கு ஊர்வசியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உருவானது. அவர் தன் படை வீரர்களை அழைத்து ஊர்வசியை இழுத்து வரும்படி உத்தரவிட்டார். படை வீரர்களும் ஊர்வசியை நோக்கி விரைந்தனர். அவர்கள் ஊர்வசியின் கையை பிடித்து அரசரிடம் இழுத்து சென்றனர். ஊர்வசிக்கோ அழுகை வந்தது. கணவரிடம் கோபித்து கொண்டு இவ்வாறு படை வீரர்களிடம் மாட்டிக்கொண்டோமே என்று எண்ணி வருந்தினாள். படை வீரர்களிடம் தன்னை விட்டு விடுமாறு கதறினாள். ஆனால் அவர்கள் அதற்கு சிறிதும் செவிசாய்க்கவில்லை. நடந்தவை அனைத்தையும் சந்திரன் பார்த்து கொண்டு தான் இருந்தான். தன் மனைவியை படை வீரர்கள் இழுத்து செல்வதை கண்ட சந்திரனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. திடீரென்று அவனது மனத்தில் வனதேவதையின் வரம் நினைவிற்கு வந்தது. படை வீரர்களிடமிருந்து தன் மனைவியை விடுவிக்க ஒரே ஒரு வழி இதுதான் என்று அவன் நினைத்தான். அப்போது என் மனைவி ஒரு குரங்காக மாற வேண்டும் என்று வனதேவதையை மனதில் நினைத்து வேண்டினான் சந்திரன். மறு நிமிடமே அவள் ஒரு குரங்காக மாறிவிட்டாள். வனதேவதை தந்த 2வது வரமும் வீணாகிவிட்டது. படை வீரர்கள் குரங்குகளுடன் அரசரை நெருங்கினர். படை வீரர்கள் ஒரு குரங்கை இழுத்து வருவதை கண்ட அரசருக்கு கடுமையான கோபம் வந்தது. அவர், நான் அழகியை இழுத்து வரச் சொன்னேன், நீங்கள் ஒரு குரங்கை பிடித்து வந்திருக்கின்றீர்களா என்று கோபத்தோடு கேட்டார். அப்பொழுது தான் படை வீரர்கள் திரும்பி பார்த்தனர். அவர்கள் கையில் அகப்பட்டிருந்தது குரங்கு என்பது அவர்களுக்கும் தெரிந்து குரங்கை கண்ட அதிர்ச்சியில் அவர்கள் கைகளை விடுவித்தனர்.
இதுதான் தக்க சமயம் என்று எண்ணிய குரங்கு அருகில் இருந்த காட்டிற்குள் ஓடி தப்பியது. தான் கண்ட அழகி எப்படியோ தப்பித்து விட்டாள் என்பதை அறிந்த அரசரும் தன் பரிவாரங்களுடன் வந்த வழியே சென்றார். சந்திரனுக்கோ இப்பொழுது வேறு கவலை முளைத்தது. குரங்காய் மாறி காட்டுக்குள் ஓடிய தன் மனைவியை மீட்க வேண்டும் என்பதே அந்த கவலை. மீண்டும் அவன் வனதேவதையை மனதில் நினைத்து, குரங்காய் மாறிய என் மனைவி மீண்டும் பெண் உருவில் என்னிடம் வந்து சேர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். சிறிது நேரத்தில் காட்டிற்குள் இருந்து சந்திரனின் மனைவி ஊர்வசி நடந்து வந்தாள். மீண்டும் தன் மனைவியை கண்ட சந்திரனின் மனதில் நிம்மதி தோன்றியது. ஆனால் வனதேவதை தந்த 3 வரங்களும் வீணாகிவிட்ட வருத்தமும் அவனுக்குள் எழவே செய்தது. சந்திரனிடம் வந்து சேர்ந்த ஊர்வசி, என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் சொன்னது போல வனதேவதை அளித்த 3 வரங்களையும் நம் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெறுவதற்கு பயன்படுத்தி இருக்கலாம். அதற்கு மாறாக நான் அழகியாக வேண்டும் என்ற பிடிவாதத்தில் 3 வரங்களையும் வீணாக்கி விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். இனி கண்ணாடி முன்னே அமர்ந்து எப்பொழுதும் அலங்காரம் செய்து கொண்டிருக்க மாட்டேன். என் உருவத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன். உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வேன் என்று உறுதி கூறினாள். சந்திரனும் தன் மனைவி திருந்தியதை அறிந்து மகிழ்ச்சியுற்றான். அவன் தன் மனைவியோடு தன் குடிசைக்கு திரும்பி சென்றான். இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய்.